வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சித்திரை கிருத்திகை முன்னிட்டு திருவாபுரி பாலசுப்பிரமணியர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சிறுவாபுரியில் புகழ்பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இக்கோவில் செவ்வாய் கிரகத்துக்கு உகந்த கோவிலாகும். மேலும் இக்கோவிலுக்கு தொடர்ந்து 6 வாரங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இந்நிலையில் இன்று சித்திரை கிருத்திகையாகும். இதனால் இன்று காலை மூலவருக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். பின்னர் மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்தனர். இதன் பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதேபோன்று விநாயகருக்கும் ஆதி மூலவருக்கும் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அம்பாளுக்கு மஞ்சள் காப்பு, சிவனுக்கு விபூதி காப்பு உள்ளிட்டவை செய்யப்பட்டிருந்தது. இன்று மாலை மங்கள வாத்தியம் முழங்க உற்சவர் பிரகார புறப்பாடு நடைபெற்றது. இதன் பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சித்திரை கிருத்திகையை முன்னிட்டு சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.